நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா? எல்லாம் உற்சாகமா கைகளை தட்டி ஆண்டுடைய நாமத்தை உயர்த்துவோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக கடந்து வருவோம். எல்லாரும் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். சிந்தனைக்கு ஆதாரமாக 1 பேதுருவின் புஸ்தகம், தி புக் ஆஃப் ஃபர்ஸ்ட் பீட்டர், 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தி புக் ஆஃப் ஃபர்ஸ்ட் பீட்டர் chapter 5 verse 7. வாசிங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்திலே அவர் எழுதும்போது அநேக சத்திய வார்த்தைகளையும் அநேக ஆறுதலான வார்த்தைகளையும் அவர் கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதிலே அவர் கற்றுக் கொடுத்ததான ஒரு வார்த்தை, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த வசனத்திலிருந்து ஒரு சில முறை கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதிலே அதிகமாய் நான் கொடுக்கும்போது உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்கிற தலைப்பில் தான் அதிகமாய் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறேன். ஆனால் அதே வேளையில் இந்த நாளிலே முதல் பகுதியில் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் என்கிற வார்த்தை, இந்த நாளிலே செய்தியினுடைய தலைப்பு நம்மை விசாரிக்கிற நல்ல தேவன் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. நம்மை விசாரிக்கிற நல்ல தேவன். பொதுவாக விசாரிப்பு என்று சொல்லி வரும்போது பொதுவாக எல்லாரும் விரும்புகிறதான ஒரு காரியம். ஒருவேளை யாராவது பார்த்துட்டு நம்மளை எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்காம போயிட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க பார்த்துட்டு நம்மகிட்ட பேசாமல் போனாங்கன்னா நமக்கு வருத்தமாக இருக்கும். பொதுவாக இந்த விசாரிக்கிற அனுபவம் என்பது மிக முக்கியமான ஒன்று. பொதுவாக சபையில் யாராவது பலவீனத்தோடு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முடியலைன்னு சொன்னால் மற்றவங்க விசாரிச்சுட்டாங்க, இப்போ பாஸ்டர் விசாரிச்சுட்டாங்க, இல்லை ஏதாவது விசுவாச குடும்பங்கள் விசாரிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு முறை நம்முடைய தீபக் பிரதர் ஒரு முறை ஒரு சபைக்கு இந்த வாரத்தில் வர முடியலை. நான் சண்டேஸ் கிளாஸ் டீச்சர்ஸ்கிட்ட சொல்லியிருக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஒருவேளை அந்த சண்டேஸ் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த வாரத்தில் உங்களுக்கு கிளாஸில் அட்டென்ட் பண்ணலைன்னா அந்த குழந்தைங்க ஏன் வரலன்னு சொல்லி அந்த குழந்தைங்களை நீங்கள் விசாரிக்கணும், அந்த பேரண்ட்ஸ்கிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் விசாரிக்கணும்னு சொன்னேன். அதன் பிரகாரமாக இந்த என்னுடைய தீபக் பிரதர் வர முடியாத சூழ்நிலையில் அந்த குடும்பத்தில் அந்த சண்டேஸ் கிளாஸுக்கு அந்த பிள்ளையும் வராதனால பிள்ளையை கூப்பிட்டேன்னு நம்ம சண்டேஸ் கிளாஸ் டீச்சர் போய் விசாரிக்கும் போது அவர் எனக்கு திரும்ப கால் பண்ணுறாரு, பாஸ்டர் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, சண்டேஸ் கிளாஸுக்கு பிள்ளை வரலன்னு சொல்லிடும்போது விசாரிக்கும் போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்து சொன்னார். அப்போ இந்த விசாரிக்கிற ஒரு அனுபவம் ஒவ்வொருவரையும் இன்னும் அதிகமாய் சந்தோஷப்படுத்தும் என்கிற விஷயத்தை நான் பார்க்கிறோம். ஆனால் நம்மை விசாரிப்பதற்கு உண்மையாய் ஒருவர் உண்டு என்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை குடும்பத்தினர் விசாரிக்கலாம், விசாரிக்காமல் போகலாம். ஒருவேளை நம்முடைய நண்பர்கள் விசாரிக்கலாம், விசாரிக்காமல் போகலாம். ஒருவேளை சபை மக்கள் ஊழியர் விசாரிக்கலாம், விசாரியாமல் இருக்கலாம். ஆனால் நம்மை விசாரிக்கிற நல்ல தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் நிறைய காரியங்களை குறித்து சொல்ல முடியும். என்னுடைய குடும்பத்தில் எங்கள் அப்பாவோட ஒரு அண்ணன் இருக்கார், பெரியப்பா. எங்கள் பெரியப்பா பார்த்தீங்கன்னா அவர் தோட்டத்துக்கெல்லாம் போகும்போது சைக்கிளில் தான் போவார், சைக்கிளில் தான் வருவார், தோட்டத்தில் நிற்பார். சில நேரத்தில் நாங்கள் தோட்டத்துக்கு போகும்போது அவர் எங்களை பார்த்துருவார். அவர் பார்த்த பிறகு அவர் பேச மாட்டார். அவர் என்ன நினைப்பாருன்னா, இந்த பையன் என்கிட்ட பேசலானா, இவன் என்னை விசாரிக்கிறானா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார், அவர் செக் பண்ணிட்டே இருப்பார். நாங்கள் ஒருவேளை கவனிக்காமல் நாங்கள் போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த நாட்கள் அவர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே அவர் உண்மையாக இருக்கிறாரு. ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பயங்கரமான ட்ரிங்க்ஸ் மாஸ்டர், அவர் நல்ல தண்ணி அடிக்கிறவர். ஒருவேளை நாங்கள் கவனிக்காமல் போயிட்டோம்னு சொன்னால் நல்ல தண்ணி அடிச்சுட்டு வீட்டில் போய் பயங்கரமாக கெட்ட வார்த்தை, பாரு அந்த பையன் என்ன பண்ணலை, பார்த்துட்டு என்னை பேசாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பெரியம்மா கிட்ட போய் சண்டை போடுறது வழக்கம். ஆனால் ஒருவேளை நாங்கள் பார்த்த உடனே பெரியப்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை மறுபடியும் கேட்டால் போதும். கேட்ட உடனே
அவருக்கு எப்படி இருக்கும்னா வீட்டில் போய் அவ்வளோ சந்தோஷமா சொல்லுவார். பாருங்க, சூழ்நிலை என்ன பார்த்து நல்லா இருக்கியான்னு கேட்டு நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாப்புல சொல்லி அந்த அளவுக்கு சந்தோஷப்படுவார். நான் எதுக்காக சொல்றேன்னா, விசாரிக்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுக்கிறார். அதிலையும் நான் முதலாவது கற்றுக் கொடுக்கிறது, விசாரிக்கிற நல்ல தேவன் நம்மை விசாரிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்டதான் எடுத்துக்காட்டுகளை அதிகமாய் நிறைய சொல்ல முடியும். அதில் பரிசுத்த வேதாகமத்திலே விசாரிக்கிற தேவன் என்கிற விஷயத்தில் ஒரு 3 காரியங்களை 3 நபர்களை ஆண்டவர் விசாரித்ததை குறித்து சொல்லியும், தொடர்ந்து நாம் யாரை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லியும் ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 8வது வசனம் வரைக்கும் வாசிங்க. The book of John chapter 5 verse 5 to 8 வாசிங்க. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். வாசிங்க. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. எஸ், இங்கே ஒரு வார்த்தை இருக்கு, என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. யாருமே இல்லை. பாருங்க, அந்த இடத்துல அவரை விசாரிப்பதற்கு, அவருக்கு ஆறுதல் சொல்வதற்கு, குளத்திலே கொண்டு போய் விடுவதற்கு, அவரை சமாதானம் பேசுவதற்கு கூட யாருமே இல்லை. இந்த இடத்துல அழகாய் நாம் புரிந்து கொள்ள முடியும். பாருங்க, பெதஸ்தா என்கிற ஒரு குளம், குளத்தின் ஓரத்தில் அநேக வியாதியஸ்தர்கள் படுத்திருப்பார்கள். குளத்தை எப்போதாவது ஒரு முறை தூதன் வந்து கலக்குவான். கலக்கும் போது குளத்திலே முதலாவது யார் முந்தி இறங்குகிறார்களோ அவர்கள் எப்பேற்பட்ட வியாதியஸ்தர்களாக இருந்தாலும் சொஸ்தமாவார்கள் என்பதுதான் அவருடைய காரியம். அந்த குளக்கரையில பாருங்க, 38 வருஷமாய் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன். வியாதி எவ்வளவு வருஷம்? 38 வருஷமா வியாதி. அவருக்கு எத்தனை வயசுன்னு தெரியாது. பாருங்க, 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் இல்ல, 38 வருஷமா வியாதி கொண்டிருந்த மனுஷன் அந்த குளக்கரையில் இருக்கிறார். அவரை விசாரிப்பதற்கு யாருமே இல்லை. ஒருவேளை அவருடைய பெற்றோர் இருந்திருக்கலாம், பெற்றோர் கைவிட்டு போயிட்டாங்க. அவருடைய மனைவி இருந்திருக்கலாம், மனைவி கைவிட்டு போயிட்டாங்க. பிள்ளைங்க ஒருவேளை இருந்திருக்கலாம், பிள்ளைங்க கைவிட்டு போயிட்டாங்க. அவருக்கு உதவி செய்வதற்கு என்று சொல்லி யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே இயேசு அந்த வழியாய் கடந்து செல்கிறார். பாருங்க, உதவியற்ற ஒரு மனுஷனுக்கு, உதவி இல்லாத ஒரு மனுஷனுக்கு விசாரித்து உதவி செய்கிற நல்ல தெய்வம் நம்முடைய தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, அந்த வியாதியஸ்தன் சொல்றாரு, என்னை குளத்திலே கொண்டு போய் விடுவதற்கு யாருமே இல்லை, என்னை விசாரிப்பதற்கு யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி வரும்போது அந்த இடத்திலே உதவியற்ற மனுஷனை விசாரிக்க தேவன் போதுமானவராய் இருந்தார். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஒருவேளை நீங்கள் உதவியற்றவளாய் இருக்கலாம், ஒருவேளை ஒரு சிலரால் கைவிடப்பட்டவளாய் இருக்கலாம், ஒருவேளை உங்களை குறித்து விசாரிப்பதற்கு யாரும் இல்லாமல் இருக்கலாம். என்னை யாரு விசாரிக்க போறாங்க, என்னை யாரு விசாரிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒருவேளை நீங்கள் அங்கலாய்த்ததான சூழ்நிலையிலே காணப்படலாம். பாருங்க, 38 வருஷமாய் வியாதி கொண்டிருந்த மனுஷனை விசாரிப்பதற்கு அவனோடு கூட யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவராகிய இயேசு அந்த இடத்திலே கடந்து வந்து வேதனையோடு, துக்கத்தோடு, பாரத்தோடு காணப்பட்ட அந்த மனுஷனை விசாரித்து ஆறுதல் சொல்லி அற்புதத்தை செய்ய இயேசு போதுமானவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம ஒரு காலம் என்னை விசாரிக்க யாருமே இல்லைன்னு சொல்லவே கூடாது.
பாருங்க, தேவ பிள்ளைகள் நம்ம எப்போதுமே என்னை விசாரிக்க யாரும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஒருவேளை மற்றவர்கள் விசாரிக்கலாம், குடும்பத்தின் மக்கள் விசாரிக்கலாம், ஆர் சபையின் மக்கள் விசாரிக்கலாம், ஆர் விசாரிக்காமல் கூட இருக்கலாம், பரவாயில்லை. நம்மை விசாரிப்பதற்கு நம்மை அழைத்த, நம்மை வேறு பிரித்த தேவன் அவர் எப்போதும் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கும் போது வாசிங்க, பிரைஸ் தி லார்ட். சங்கீதங்களின் புத்தகம் 68ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 68:5 வாசிங்க. தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும், திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பனும், விதவைகளை நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். விதவைகளை நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். திக்கற்றவர்கள் என்று சொன்னால், அதாவது வழி தெரியாமல் இருக்கிறவர்கள், அடுத்து என்ன செய்வதென்று தெரியாம இருக்கிறவங்க, என்னுடைய வாழ்க்கையின் அடுத்த நிலைமை என்னவாய் முடிவடைய போகுது என்று சொல்லி தெரியாம இருக்கிறவங்க. பாருங்க, வசனம் அழகா சொல்லுது, நம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் அவர் எப்படிப்பட்டவரா? திக்கற்றவர்களுக்கு அவர் தகப்பன். அப்படின்னு அர்த்தம் என்ன? வழி தெரியாம அங்கலாய்த்து கொண்டிருக்கிற, பாதை தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிற, அடுத்து என்ன செய்வதென்று சொல்லி தெரியாமல் போராடி கொண்டிருக்கிற, அடுத்த நிலைமையை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற மக்களுக்கு நம்முடைய சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் ஆகிய தேவன் தகப்பனாய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பன். ஒருவேளை நான் என்ன செய்வது, எனக்கு ஒரு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை, எனக்கு சமாதானம் சொல்ல யாரும் இல்லை, எனக்கு செம்மையான ஒரு வழி காண்பிக்க யாருமே இல்லை, எனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்க யாருமே இல்லை என்று சொல்லி ஒருவேளை நாம் நம்முடைய வாழ்க்கையில கண்ணீரோடு காணப்படுகிறவர்களா இருப்போம் என்றால், வசனம் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை குடும்பத்தில் இருப்போம், குடும்பத்தில் இருக்கும்போது எல்லாருமே இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருப்போம். ஒருவேளை குடும்பத்தில் பெற்றோர் இருக்கிற மாதிரி இருக்கும், ஒருவேளை குடும்பத்தில் கணவன் இருக்கிற மாதிரி இருக்கும், ஒருவேளை மனைவி இருக்கிற மாதிரி இருக்கும், பிள்ளைங்க இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்னங்க குறைவு, அவங்களுக்கு என்னங்க பிரச்சனை, அவங்களுக்கு என்னங்க ப்ராப்ளம், அவங்க நல்லா தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி வெளியில இருக்கிறவங்க பார்ப்பாங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை திக்கற்ற நிலைமையில எல்லாமே இருந்தும் ஆறுதல் இல்லாமல், ஒரு பலன் இல்லாமல், ஒரு சமாதான சந்தோஷம் இல்லாமல் நாம் திக்கற்ற நிலைமையில இருப்போமே என்று சொன்னால், வழி தெரியாத ஒரு நிலைமையில் இருப்போமே என்றால், வசனம் சொல்கிறது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவராகிய தேவன் அவரே ஆறுதலாய் இருக்கிறார். அல்லேலூயா. விதவைகளுக்கு அவர் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, 38 வருட வியாதியஸ்தனுடைய வாழ்க்கையிலே அவர் ஒரு திக்கற்ற நிலைமையில இருந்தான். அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை, சமாதானம் சொல்லும்படியா யாருமே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே காணப்பட்டதான அந்த மனுஷனை தேடி இயேசு வந்தவர் மாத்திரமல்ல, இயேசு இப்ப சொல்றாரு, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்ட உடனே அவர் சொல்றாரு, ஆண்டவரே, குளம் கலக்கப்படும் போது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை என்று சொன்ன உடனே அவர் ஆண்டவர் சொல்றாரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். அல்லேலூயா. பாருங்க, ஆதரவு இல்லாத இடத்துல, சமாதானம் இல்லாத இடத்துல, பலவீனத்திலே குன்றி போன நிலைமையிலே, மரணம் தான் தன்னுடைய வாழ்க்கையில முடிவென நிலைமையிலே, உதவி செய்ய யாருமே இல்லாமல் இருந்த இடத்துல, விசாரிக்க யாரும் இல்லாத இருந்த இடத்துல இயேசு வந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லும் போது, அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு பலத்தோடு, சுகத்தோடு, சமாதானத்தோடு, ஆரோக்கியத்தோடு, சந்தோஷத்தோடு நடந்து சென்றால் கர்த்தர் அவனுக்கு பூரண பலத்தை கொடுத்தார். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலே 38 வருட வியாதியஸ்தனை விசாரித்து அவனுக்கு சமாதானத்தை கொடுக்க இயேசுவினாலே முடியுமே என்றால், நம் ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்ய ஆண்டவர் போதுமானவர். அல்லேலூயா. சோ விசாரிக்கிற நல்ல தேவன் ஆண்டவராகிய தேவன். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நான் மறுபடியும் சொல்றேன், உலகத்தில் நம்ம யாரும் விசாரிக்காம விட்டுட்டாலும் பரவாயில்லை, என் தேவன் என்னை விசாரிக்கிறவர் என்கிறதான ஒரு விசுவாசம் நமக்குள்ளே உண்டாக வேண்டும். இரண்டாவதாக பார்க்கும்போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8-9 வசனம் வாசிங்க. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற
தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை, தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தில் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆதாமை ஆண்டவராகிய தேவன் விசாரிக்கிறவராயிருந்தார். அல்லேலூயா. இப்ப ஆதாமுடைய நிலைமை என்ன? தோட்டத்திலே நடுவிலே நிறுத்தப்பட்டதான விருட்சத்தின் கனியை புசித்து ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்திருக்கிறார்கள். தேவன் விலக்கினதான விருட்சத்தின் கனியை புசித்து பாவம் செய்திருக்கிறார்கள். இப்போ பாருங்க, சந்தோஷமாய் இவர்கள் காணப்பட்ட இவர்கள் தொடர்ந்து தோட்டத்தில் ஒரு ஏதேன் என்கிற தோட்டத்தை ஆண்டவர் உருவாக்கி அந்த தோட்டத்தில் மிகவும் அழகான விருட்சங்களை கொடுத்து மிக அழகாக வைத்திருந்த அந்த தோட்டத்திலே தேவன் சொன்னதான வார்த்தைக்கு மாறாக கீழ்ப்படியாமல் பாவம் செய்து விட்டார்கள். இப்போ பாருங்க, பகலின் குளிர்ச்சியான வேளையில ஆண்டவராகிய தேவன் வந்து உலாவி இந்த ஆதாமை ஏவாளை பார்த்துட்டு போறதான சூழ்நிலையில இவர்கள் பாவம் செய்து ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி நின்ற வேளையிலேயும் ஆண்டவராகிய தேவன் கடந்து வந்து ஆதாமை விசாரிக்கிறவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களிலே நாம் தேவனுக்கு பிரியமற்ற சில காரியங்களை செய்து, சில ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து நம்முடைய இருதயம் குத்தப்பட்ட நிலைமையிலே நாம் காணப்பட்டு கொண்டிருக்கும் போது பிரைஸ் தி லார்ட், பரலோகத்தின் தேவன் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட், நாம் ஒரு காலம் கெட்டு போவது நம்முடைய ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சில தவறுகள், சில பாவங்கள், சில ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் கடந்து வந்து இனி ஆண்டவர் என்னை ஒரு காலம் விரும்ப மாட்டாரு, என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாரு, என்னை விசாரிக்க மாட்டாருங்கிற நிலைமையில அல்ல. ஆண்டவரே என்னை மன்னிங்க, என்னை ஒரு விசை பரிசுத்தப்படுத்துங்க, உம்முடைய சமூகத்தில் நான் தவறு செய்து விட்டேன், பாவம் செய்து விட்டேன் சொல்லி தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கும் போது நம்மை பாதுகாக்க நம்முடைய தேவன் போதுமானவராய் இருக்கிறார். பாருங்க, இந்த இடத்துல வாசிக்கும் போது ஆதாமை ஆண்டவராகிய தேவன் அழைத்தவராய் இருந்தார். வாசிங்க, இன்னொரு பகுதியை வாசிக்கும் போது எசேக்கியேலின் புத்தகம் 34ஆம் அதிகாரம், The book of Ezekiel chapter 34, 34ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. எசேக்கியேல் 34:11 முதல் வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடி கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமுமான நாளிலே அவைகள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவைகளை தப்பி வர பண்ணி அவைகளை ஜனத்தின் அண்டையிலிருந்து புறப்படவும் தேசங்களிலிருந்து சேரவும் பண்ணி அவைகளுடைய சுய தேசத்திலே அவைகளை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகளின் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பேன். அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும், அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலையும் மேயும். என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க. நான் காணாமல் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமுள்ளவைகளை அளிப்பேன். இந்த இடத்துல அழகா சொல்றாரு பாருங்க. 11ஆம் வசனத்துல நாம் கற்றுக்கொள்ளும் போது அழகாய் சொல்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நான்
நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். அர்த்தம் என்ன சொல்றாரு? இந்த இடத்துல தேவன் ஒருவரே நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். தன்னுடைய ஆடுகள் ஒருவேளை நசுல் கொண்டதாக, ஒருவேளை எலும்பு முறிந்ததாக, ஒருவேளை சில கஷ்டத்திற்குள்ளதாக இருக்கணும்னு சொன்னா, சில போராட்டத்துக்குள்ள இருக்கணும்னு சொன்னா, ஆண்டவராகிய தேவன் அவைகளை விசாரித்து அவைகளை செம்மையான பாதையிலே கொண்டு செல்வதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப விசாரிக்கிற நல்ல தேவன் அவர் நம்மை செம்மையான பாதையிலே கொண்டு செல்ல அவர் போதுமானவராய் இருக்கிறார். The book of Romans, ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, தொடர்ந்து வாசிங்க. The book of Romans chapter 8 verse from 14 வாசிங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். வாசிங்க. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். இந்த இடத்துல பார்க்கும்போது 14ஆம் வசனத்துல, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். புத்திரராய் இருக்கிற தேவ பிள்ளைகளை விசாரித்து நடத்த நம்முடைய தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நம்மை விசாரித்து செம்மையான பாதையில் நடத்த கர்த்தர் போதுமானவர். பாருங்க, ஆதாமை உருவாக்கி, மண்ணினாலே உருவாக்கி ஏவாளையும் கொடுத்து அவர்கள் சந்தோஷமா இருக்கும்படியாய் அவர்களுக்கு நல்ல ஒரு ஏதேன் தோட்டத்தையும் உருவாக்கி கொடுத்த வேளையிலே, தான் உருவாக்கின மனுஷன் தேவனுடைய நன்மையை, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்ட சூழ்நிலையிலே அவர் என்ன செய்கிறார் பாருங்க. என்றாலும் அந்த இடத்திலே கடந்து வந்து விசாரிக்கிற நல்ல தேவனாய் காணப்பட்டார். அல்லேலூயா. அதே போல அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை விசாரிக்க நம்முடைய நல்ல தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே சிறிது ஆண்டவரை விட்டு தூரமாய், ஆண்டவரை விட்டு வழி மாறி, நம்முடைய இருதயமானது, நம்முடைய மனசாட்சி சொல்லுது நம்ம ஆண்டவரை விட்டு தூரமா நிக்கிறோம்னு சொன்னா, நிச்சயமாய் கடந்து வந்து நம்மை விசாரிக்க நம்முடைய தேவன் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னொரு பகுதி இந்த காரியத்தில் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. யோவான் 21:3 வசனத்திலிருந்து வாசிங்க. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். இந்த சீமோன் பேதுரு யாரு? இயேசுவோடு கூட 3.5 வருஷம் ஊழியத்தின் பாதையில வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனுஷனும் கூட. இப்ப இயேசு மரிச்ச உடனே சொல்றாரு, நான் எங்க போறேன்? மீன் பிடிக்க போறேன். மறுபடியும் மீன் பிடிக்க போறேன். மீன் பிடிக்க போறேன்னு சொன்ன உடனே வாசிங்க. அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம். மற்ற சீஷர்கள் சொல்றாங்க, நானும் வந்துடுறேன் ஐயா. பாருங்க, இப்போ ஆண்டவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து தொடர்ந்து அநேக தரிசனங்களால் அவர்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற சூழ்நிலையில இப்போ சீமோன் பேதுரு சொல்றாரு, நான் மீன் பிடிக்க போறேன். சீமோன் பேதுரு கொடுத்தான தீர்க்க தரிசன வார்த்தை என்ன? அவரை குறித்துள்ள தெய்வ திட்டம் என்ன? பாருங்க, இந்த கல்லின் மேல் என்ன பண்ணுவேனா? சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் என்ன பண்ணாது, மேற்கொள்ளாது என்று சொன்ன சூழ்நிலையில கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டியதான சீமோன் பேதுரு இப்ப கர்த்தருடைய ஊழியத்தை செய்யாம இப்ப சொல்றாரு, நான் மீன் பிடிக்க போறேன் அப்படின்றாரு. பாருங்க, கர்த்தருடைய ஊழியத்தை தேவன் நமக்கு கொடுக்கும் போது நாம் உண்மையாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தால் நிச்சயமாய் ஆவிக்குரிய ஆத்துமாக்களை தேவன் தந்து நம்மை சந்தோஷத்தால் நிரப்புவார். இப்படிப்பட்ட சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு இவர் உலக பிரகாரமான காரியத்தில் மூவ் பண்ணிட்டு இப்ப சொல்றாரு, நான் மீன் பிடிக்க போறேன்றாரு. ஏன்னா தன்னுடைய வாழ்க்கையில ஒரு உறுதியான மனப்பான்மை இல்லாமல்,
தன்னுடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போன அனுபவத்தோடு இயேசு தன்னை விட்டு போயிட்டாரு, தங்களை விட்டு போயிட்டாரு, இனி தங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, சாப்பாடு கொடுக்க யாருமே இல்லை, தங்களை பராமரிக்க யாருமே இல்லை, எங்களை விசாரிக்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு, எனக்கு தொழில், எனக்கு தெரிஞ்ச ஒரு தொழில் இருக்கு, அந்த தொழில்ல போய் நான் என்ன பண்ண சம்பாதிக்க போறேன்னு சொல்லி போகும்போது பாருங்க, மற்றவங்க சொல்றாங்க நாங்களும் வர்றோம்னு சொல்லும்போது அவங்களையும் கூட்டிட்டு போறார். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். என்ன கிடைச்சிச்சு உடனே? பாருங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும்னு சொல்லும்போது நிறைய தடை உண்டு, போராட்டம் உண்டு, நிறைய பிரச்சனை உண்டு. ஆனா கர்த்தருடைய ஊழியத்தை விட்டு மாறி வேற என்ன செய்ய நினைச்சாலும் சரி எல்லாமே ஈஸியா கிடைக்கும். 3.5 வருஷமா இதை தேடி போகல, இவர் படகை தேடி போகல, வேலையாட்களை தேடி போகல, மற்ற எந்த காரியத்தை தேடி போகல. ஆனா இவர் என்ன பண்ற, 3 வருஷத்துக்கு அப்புறம் இயேசு மரித்து போன பிறகு உடனடியா இவர் என்ன பண்றாரு, நான் மீன் பிடிக்க போறேன்னு சொன்ன உடனே வசனம் சொல்லுது, உடனே அவர்கள் படவேறினார்கள். பாருங்க, பிசாசு எப்போதுமே ஆண்டவரை விட்டு தூரமா போற காரியத்துக்கு உடனே ஹெல்ப் பண்ணும், உடனே உதவி செய்யும். பாருங்க, ஒருவேளை ஒரு நல்ல ஒரு மனுஷன் ஆண்டவருக்குள் ரட்சிக்கப்பட்டு உண்மையா பரிசுத்தமா சாட்சியா வாழ்ந்துகிட்டு இருப்பாரு, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன கஷ்டத்துல மனசு உடைஞ்சு போயிருப்பாரு. உடைஞ்சு போயிட்டு இருக்கும்போது அப்போ இந்த உலகத்துல என்னடா வாழ்க்கை, இப்படி போராட்டமா இருக்கே, சரி கொஞ்சம் என்ன பண்ணலாம், ஒரு சின்ன ஒரு குவார்டர் பாட்டில் வாங்கி குடிச்சிட்டு சமாதானமா இருக்கலாம் அப்படின்னு அவர் நினைச்சாருன்னா உடனே எங்கிருந்து குவார்டர் பாட்டில் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. என்ன பண்ணுவோம், உடனே கிடைச்சிடும். ஏன்னா ஒரு மனுஷன் கெட்டு போகிறதற்கு பிசாசு எந்த அளவுக்கு தீவிரமாய் முயற்சி செய்யுமோ அது முயற்சி செய்யும். வசனம் சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கு வரான். திருடவோ கொல்லவோ அழிக்கவும் தான். பாருங்க, பேதுரு சொல்றாரு, இப்போ நான் மீன் பிடிக்க போறேன்னு சொன்ன உடனே சீஷர்கள் மத்தவங்க சொல்றாங்க நானும் வரேன்னு சொல்றாங்க. உடனே படகு கிடைத்தது. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை, ஆனால் அவர்களுக்கு ஒரு மீன் கூட என்ன பண்ணல, கிடைக்கல. ஏன்னா கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறவங்க கர்த்தருடைய ஊழியத்தை செய்யாம தன்னுடைய சுய விருப்பத்தின்படி சுய சிந்தனையின்படி போனா ஒரு மீனும் கிடைக்காது. இப்ப பாருங்க, ஆண்டவராக இயேசு என்ன சொல்லணும், என்ன நினைக்கணும், 3.5 வருஷம் இவங்க கூடவே இருந்தேன், 3.5 வருஷம் இவங்க கூடவே இருந்து என்ன பண்ணேன், இவங்களுக்கு இவ்வளவு சொல்லி கொடுத்தேன், இவங்களை எல்லாம் திருத்தவே முடியாதுயா, இவங்களை எல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லவே இல்லை. பாருங்க, தன்னுடைய பிள்ளைகளை, தன்னால் வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளை, தன்னால் சீஷர்களாய் மாற்றப்பட்ட பிள்ளைகளை, தன்னால் அப்போஸ்தலராய் உருவாக்கப்பட்ட பிள்ளைகளை விசாரிக்கும்படியாய் ஆண்டவராக இயேசு மறுபடியும் அங்கே கடந்து வருகிறார். அல்லேலூயா. விசாரிக்கும்படி வர்றார். பின்வாங்கி போயிட்டாங்க, பேதுரு பின்வாங்கி போயிட்டாங்க, மற்ற சீஷர்கள் பின்வாங்கி போயிட்டாங்க, இவங்களை திருத்தவே முடியாதுயான்னு சொல்லி ஆண்டவர் போகல, ஆண்டவர் சோர்ந்து போகல, இவர்களை எப்படியாகிலும் திருத்தி மறுபடியும் என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று சொல்லிட்டு ஆண்டவர் அழகாய் என்ன பண்றாரு, அவளை விசாரிக்கிறார். தொடர்ந்து வாசிங்க, அழகா இருக்கு, வாசிங்க. விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். இயேசு கரையிலே நின்றார். எப்படி இருக்கும் அவருக்கு பாருங்க, 3.5 வருஷமா கூட ஊழியம் செய்ய வச்சு, நல்ல காரியங்களை கற்றுக் கொடுத்து, ஜெபிக்க கற்றுக் கொடுத்து, ஊழியம் செய்ய கற்றுக் கொடுத்து, பிசாசு துரத்த வேண்டிய வல்லமையை கொடுத்து, சுகமாக்குற வல்லமையை கொடுத்து, இது எல்லாத்தையும் கொடுத்த பின்பு இப்போ நான் போனேன்னு சொல்லி வந்த உடனே போன உடனே என்ன பண்றாங்க, என்னை விட்டு போயிட்டாங்களே என்று சொல்லிட்டு ஆண்டவர் சோர்ந்து போகவே இல்லை. அவர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல அழகாய் இயேசு அவர்களுக்காய் கரையிலே நின்று கொண்டிருக்கிறார். விசாரிப்பதற்கு அவர் நின்று கொண்டிருக்கிறார். அப்படின்னா ஒருவேளை நம்ம ஆண்டவரை ஹர்ட் பண்ணி, ஆண்டவரை வேதனைப்படுத்தி, ஆண்டவரை துக்கப்படுத்தினால் கூட தம்முடைய பிள்ளைகளை ஒரு காலம் விசாரியாமல் இருக்கக்கூடாதுங்கிற விஷயத்தில் எப்படியாக தம்முடைய பிள்ளைகளை குறித்த தெய்வீக திட்டம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அழகாய் விசாரிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க, இன்னும் வாசிங்க.
அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்திலே உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலப்புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால். இதுக்கு முன்னாடி லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் இந்த சீஷர்களை அழைக்கும் போது செய்த அதே அற்புதத்தை மறுபடியும் செய்து காண்பிக்கிறார். அல்லேலூயா. இயேசு மறுபடியும் செய்து காண்பிக்கிறார். இப்ப பாருங்க, அந்த இடத்துல வாசிக்கும் போது வலதுபுறத்தில் வலையை போட்டு திரளான மீன்கள் வந்த உடனே வாசிங்க, அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். வாசிங்க, ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். இப்போ பேதுரு சொல்றாரு, யோவான் சொல்றாரு, ஐயா வந்து நிக்கிறது யாரு? கர்த்தர். பாருங்க எப்படி இருக்கும் உங்களுக்கு. ஆண்டவரை விட்டு தூரமா போயிட்டாங்க, தங்களோட சுயமான காரியத்துக்கு போயிட்டாங்க, சொந்த வேலைக்கு போயிட்டாங்க. தேவன் மறுபடியும் வந்து விசாரிக்கும் போது இப்போ யோவான் சொல்றாரு, அங்க நிக்கிறது கர்த்தரியா அப்படின்னு சொல்லும் போது எப்படி இருக்கும்? உடனே வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்ட உடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் வாசிங்க, தன் மேல் சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். அப்புறம் இயேசு என்ன பண்றாரு? அவங்கள அழைச்சி வாங்கப்பான்னு சொல்லி நெருப்புல மீன் சுடப்பட்டிருந்துச்சு, அப்பம் இருந்துச்சு, அப்பமும் மீனையும் அவருக்கு கொடுத்துட்டு கடைசியா பேதுருட்ட கேட்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் எல்லாரிலும் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? அல்லேலூயா. 3 முறை கேட்பாரு. இயேசுவை 3 முறை இந்த பேதுரு மறுதலிப்பாரு. ஆண்டவரை விட்டு போனதுனால 3 முறை கேட்பாரு. அவருடைய வாழ்க்கையில இருதயம் உடைக்கப்பட்ட நிலைமையில தன்னை தேவனுக்கு முன்பாய் அர்ப்பணித்தார். மறுபடியும் விசாரித்த தேவனுக்கு முன்பாய் தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்தான். இந்த பேதுருவை கொண்டு கர்த்தர் பலமான காரியங்களை செய்து முடித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ உலகத்தின் மக்கள், உலகத்தின் மனிதர்கள் நம்மை விசாரியாமல் போகலாம். ஒருவேளை நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம்னு சொன்னா, ஒருவேளை நம்முடைய நண்பர்கள் நம்மை விட்டு போயிடலாம். அடுத்து நம்ம நண்பர்கள் ஃபோன் பண்ணவும் மாட்டாங்க, விசாரிக்கவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. பாருங்க, ஆனால் ஆண்டவராகிய தேவன் நம்மை மறுபடியும் விசாரிப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே தேவ பிள்ளைகள் ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில் 38 வருட வியாதியஸ்தனை ஆண்டவராகிய தேவன் விசாரித்து சென்றார். 2 ஆதாமை விசாரித்து சென்றார். 3 பாருங்க, பேதுருவை கர்த்தர் விசாரித்து சென்றார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த விசாரிக்கிற அனுபவம் மிக முக்கியமாக இருக்கணும். இயேசு விசாரித்தது போல நாமும் விசாரிக்கிற மக்களா இருக்கணும். பாருங்க, விசாரிக்கிற அந்த உணர்வு, விசாரிக்கிறதான அந்த அன்பு, அந்த விசாரிக்கிற சந்தோஷமான செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில உண்டா இருக்கணும். நம்ம சபைக்குள்ள இருக்கிறோம், சபையில தேவ பிள்ளைகள் நம்ம அநேகராக இருக்கிறோம். பாருங்க, ஒருவர் விசாரிக்க வேண்டும். பாருங்க, ஒருத்தர் கஷ்டமா இருக்கிறாங்க, சிலர் பலவீனமா இருக்கிறாங்க, ஒருவேளை அண்டர்ஸ்பெக்டா ஒரு வீட்டில் ஒரு டெத் ஆயிடுச்சு. நம்ம விசாரிக்கிற அந்த சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்தே கடந்து வரணும். பாருங்க, ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னா அவங்களை விசாரிக்கிற அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில உண்டா இருக்கணும். பாருங்க, இப்ப சபை ஆராதனைன்னு சொன்னா ஆராதனை முடிச்ச உடனே ஆமேன் போட்ட உடனே ஓடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா நின்று ஒருவர் விசாரித்து ஒருவரிடத்துல ஒருவர் பேசி நம்ம அன்பா நம்ம போறோம்னு சொன்னா அது நிச்சயமா ஒரு நல்ல ஒரு ஃபெலோஷிப்புக்குள்ள, நல்ல ஒரு ஐக்கியத்திற்குள்ளே கொண்டு வரும். ஆகையால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, இயேசு விசாரிக்கிற ஒரு விசாரிக்கிறவரா இருந்தது போல தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த விசாரிக்கிற சுபாவம் நமக்குள்ளே நிறைவாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, நம்ம வெவ்வேறு ஸ்தலங்களிலே பிறந்தவர்களா இருக்கலாம், வெவ்வேறு ஸ்தலங்களிலே வளர்ந்தவர்களா இருக்கலாம். இந்த காலகட்டங்களிலே தேவன், இந்த தேசத்திலே தேவன் நம்மை கொண்டு வந்து இப்படி நம்முடைய சபையிலே ஒரு குடும்பமாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் ஒருவரை ஒருவர் விசாரிக்க பழகிக்கொள்ள வேண்டும். பாருங்க, விசாரிக்க பழகிக்கொள்ள வேண்டும். பாருங்க, அப்ப நன்மையை சொல்லி விசாரிக்கணும், தீமையை சொல்லக்கூடாது, கெட்ட காரியங்களை சொல்லக்கூடாது, மனுஷன் ஹர்ட் ஆகிறதான வேதனைப்படுகிற காரியங்களை சொல்லக்கூடாது. பாருங்க, விசாரிக்கும் போது நன்மைகளை சொல்லி விசாரிக்கணும். இன்னும் யாரை விசாரிக்கணும் என்று பார்க்கும்போது வசனங்களை வாசிங்க. The book of James, யாக்கோபின் நிருபம்
1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்க. யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்க. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே வாசிங்க. பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. ஒரு சுத்தமான பக்தி உள்ள ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில திக்கற்றவர்களை விசாரிப்பாங்க, விதவைகளை விசாரிப்பாங்க. அல்லேலூயா. திக்கற்றவர்கள் சொன்னா யாருன்னு நான் முதல்ல சொல்லிட்டேன் பாருங்க. அதாவது தொடர்ந்து என்ன பாதையில செல்வதுன்னு சொல்லி தெரியாம சோர்ந்து போயிருக்கிற மக்களை விசாரிக்க வேண்டியது, விதவைகளை விசாரிக்க வேண்டியது ஒரு சபைக்கு இருக்கிற இன்றியமையாத கடமையாயிருக்கிறது. அல்லேலூயா. திக்கற்றவர்களா இருக்கிறாங்கன்னா, சோர்ந்து போயிருப்பாங்கன்னா, விதவைகளா இருப்பாங்கன்னா, அவங்களை விசாரித்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டிய பொறுப்பு சபைக்கு மிக முக்கியமா இருக்கிறது. பாருங்க, ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா இருக்கிறாங்க, திடீர்னு பார்க்கும்போது அவங்களுடைய முகத்தை பார்த்தாலே தெரியுது கொஞ்சம் சோர்ந்து இருக்கிறாங்க. நமக்கு தெரியுது இவங்க ஃபேஸ் எப்படி இருக்கு, ரொம்ப டல்லா இருக்கு. இப்போ அவங்கள்ட்ட போய் நம்ம என்ன பண்றோம்னா, பிரதர் என்ன ஆச்சு, போன வாரம் எல்லாம் ரொம்ப சமாதானமா சந்தோஷமா இருந்தீங்க, இன்னைக்கு என்ன ரொம்ப டல்லா இருக்கிறீங்க அப்படி சொல்லும்போது சில நேரத்தில் சில காரியங்கள் நம்மகிட்ட சொல்லுவாங்க, சில நேரத்தில் சொல்ல மாட்டாங்க. இல்லை பிரதர் நான் என்ன சொல்லுன்னு தெரியல, உங்கள்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. பாருங்க, இப்போ நம்ம சரி பரவாயில்ல பிரதர் நீங்க சமாதானமா இருங்க, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாரு, கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துவாரு, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி உங்களுக்கு விடுதலையை ஆண்டவர் தருவார்னு சொல்லி அவங்களை விசாரித்து அவர்களுக்கு நல்ல சமாதானமான வார்த்தையை சொல்றோம்னு சொன்னா அதிலே தேவன் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ விதவைகளா இருக்கிறவங்க, திக்கற்றவளா இருக்கிறவங்க, சோர்ந்து போகிறவங்க, பலவீனத்தோடு காணப்படுகிறவங்க, ஒருவேளை ஏதாவது வியாதியில வீட்டில் படுத்திருப்பாங்கன்னு சொன்னா இப்படிப்பட்டவர்களை பார்த்து விசாரிக்க வேண்டிய பொறுப்பு சபைக்கு இருக்கிறது என்பதை தேவ பிள்ளைகள் மறந்து போய்விடக் கூடாது. அல்லேலூயா. அப்ப நம்ம விசாரிக்கணும், விசாரிக்கிற தன்மை இருக்கு. ஒரு வாரம் இப்போ நம்ம பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற சகோதரனோ சகோதரியோ சர்ச்சுக்கு வரல, அண்ணன் அந்த வாரத்தில் வரலன்னு சொன்னா அவங்களுக்கு கால் பண்ணி ஏன் இந்த வாரம் சர்ச்சுக்கு உங்களை பார்க்க முடியல அப்படி சொல்லிட்டு விசாரிக்க வேண்டிய பொறுப்பு சபையில் உள்ள ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு இருக்கு. இந்த வாரத்தில் உங்களை சபையில பார்க்க முடியல, அப்ப சொல்லுவாங்க நாங்க செகண்ட் சர்வீஸ் வந்துட்டோம், சில சொல்லுவாங்க நாங்க ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்துட்டோம் சொல்லுவாங்க. பாருங்க, அப்படி விசாரிக்கும் போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், சபையில் உள்ளவங்க விசாரிக்கிறாங்க என்கிற ஒரு சந்தோஷம். இந்த விசாரிக்கிற ஒரு தன்மையை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கும்படியா இன்னும் அதிகமாய் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப முதலாவது சபையில் உள்ளதான தேவ பிள்ளைகளை, திக்கற்றவர்களை, விதவைகளை, மட்டுமல்ல பலவீனத்தோடு காணப்படுகிறவர்களை, கண்ணீரோடு பிரச்சனையோடு இருக்கிறவர்களை விசாரிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை தேவ பிள்ளைகள் மறந்து போய்விடக் கூடாது. இரண்டாவதாக பார்க்கும்போது தொடர்ந்து வாசிங்க. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 5:8 வாசிங்க. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனோ அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். அப்ப முதல்ல நான் சொல்லிக் கொடுத்த விஷயம், விசாரிக்கிறதுல சபையின் மக்கள் ஒருவரை ஒருவர் விசாரிக்க வேண்டும். அதுலயும் விதவைகள், திக்கற்றவர்கள், பலவீனத்தோடு காணப்படுகிறவர்கள், இவர்களை விசாரிக்கிற சுபாவம் நமக்கு அதிகமாய் உண்டாயிருக்க வேண்டும். இரண்டாவதாக பார்க்கும்போது ஒருவன் தன்னுடைய சொந்த குடும்பத்தையும் விசேஷமாய் தன்னுடைய வீட்டாரையும் விசாரிக்கிற ஒரு தேவ மனுஷனா இருக்க வேண்டும். சிலவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் ஊர்ல உள்ள எல்லாருக்குமே உதவி செய்யறாரு, ஆனா என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு பாஸ்டர். சில சகோதரிமார் சொல்லுவாங்க, என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு, என் பிள்ளைங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. ஊர்ல உள்ள எல்லாருக்கும் இவர் ரொம்ப நல்ல மனுஷன், ஆனா வீட்டுல ஒரு நல்ல மனுஷனே கிடையாது அப்படி சொல்றாங்கன்னா அவன் வீட்டை விசாரியாத ஒரு மனுஷன். வசனம் என்ன சொல்றது? மறுபடியும் வாசிங்க அதே வசனத்தை.
அதே வாசிங்க. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனோ அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருக்கிறான். அப்போ தன்னுடைய பெற்றோரை விசாரிக்க வேண்டியது, தன் மனைவியை விசாரிக்க வேண்டியது, தன் பிள்ளைகளை விசாரிக்க வேண்டியது, தன் குடும்பத்தை விசாரிக்க வேண்டியது ஒரு குடும்ப தலைவனுடைய, ஒரு குடும்பத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய மிகவும் இன்றியமையாத கடமை என்பதை தேவ பிள்ளைகள் மறந்து போய்விடக் கூடாது. அல்லேலூயா. சிலவங்க பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா இருப்பாங்க, வயசாகி போகும். அவங்க வயசாகி போச்சுன்னு சொன்னா இனி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இனி இவங்களெல்லாம் வச்சு பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அதனால இவங்களை ஒரு ஆர்ஃபனேஜில் கொண்டு விட்டுடலான்னு நினைக்கிறோம். சிலவங்க நம்மகிட்ட வந்து கேட்பாங்க, பாஸ்டர் நல்ல ஆர்ஃபனேஜ் இருக்குன்னா சொல்லுங்க பாஸ்டர், கொஞ்சம் பணம் வேணா கூட என்ன பண்ணுறாங்க, கொடுத்துட்றோம். எங்கள் அப்பா அம்மாவை அப்பாவை பார்க்கறதுக்குன்னு ஒரு நல்ல ஒரு ஆர்ஃபனேஜை காமிங்க பாஸ்ன்றாங்க. உண்மையாகவே எனக்கு அதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஏன்னா அப்பா அம்மா இந்த நாட்களில் இருக்கிறதே நமக்கு ஒரு மிகப்பெரிய பலன். பாருங்க, அப்பா அம்மா இல்லாமல் அப்பா அம்மாவை இழந்து போனவர்களுக்கு தான் அதனுடைய வலியே தெரியும். பாருங்க, சில நேரத்தில் அப்பா அம்மா ஏதாவது வார்த்தைகளை சொல்லலாம், வயசான சூழ்நிலையில் ஏதாவது விஷயங்களை சொல்லலாம். ஆனால் பெற்றோரை நாம் கனப்படுத்த வேண்டியது, பெற்றோரை விசாரிக்க வேண்டியது, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டியது ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய இன்றியமையாத பொறுப்பு என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. இந்த நாட்களில் நிறைய விசுவாச மக்கள் கூட ஆர்ஃபனேஜில் கொண்டு விட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா நல்ல வசதி உண்டு, 2 பேருமே நல்ல கவர்மெண்ட் ஜாப் தான். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அம்மாவை என்ன பண்ணாங்கன்னா ஆர்ஃபனேஜில் கொண்டு விட்டு இறக்கும் போது ஆர்ஃபனேஜில் உள்ளதான நர்சஸ் தான் பார்க்குறாங்களே தவிர இவங்க பார்க்கல. பாருங்க எவ்வளவு வேதனையாக இருக்கும். பாருங்க, எதுக்காக சொல்றேன்னா, நாம் தேவ பிள்ளைகள் இந்த காரியத்திலே கவனமாக இருக்கணும். பெற்றோருக்கு நாம் என்ன கடமையை செய்கிறோமோ, பெற்றோரை நாம் எவ்வளவு நேசிக்கிறோமோ, பெற்றோருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அதுதான் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில எதிர்காலத்தில் நமக்கு நடக்கும். பாருங்க, நம்ம நல்லது செஞ்சோம்னா தேவன் நமக்கு நல்லதையே செய்வார். நம்ம தீமையை செஞ்சோம்னா தேவன் நமக்கு தீமையை செய்வார். என்னுடைய ரெண்டாவது அண்ணா செகண்ட் பிரதர், அவருதான மனைவி, அவங்களுதான அம்மா, அதாவது என்னோட 2வது அண்ணாவோடதான மதர்இன்லா, சுமார் ஒரு 2-3 வருஷமா அவங்க பெட்னாவே இருக்கிறாங்க, படுத்த படுக்கையாவே இருக்கிறாங்க. அதாவது படுத்த படுக்கையா இருக்கிறதுனா அவங்க சொந்த வீட்டில் வச்சு ஒரு மாதம் அவங்களுக்கு பார்க்கறதான ஸ்டாஃப், அதாவது அவங்களுக்கு பார்க்கறதான ஸ்டாஃபுக்கு 35,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து அவங்க வீட்டில் வச்சு கவனமாக அழகாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சந்தோஷமாக அவங்கள பராமரிக்கிறாங்க. இவங்க வீட்டில் இவங்களும் போய் பராமரிக்கிறாங்க. தேவையான மெடிசின், அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்து இவங்க கவனிக்கிறாங்கன்னு சொன்னால் இவங்க நினைச்சு ஆர்ஃபனேஜில் கொண்டு விட்டுருக்கலாம். ஆர்ஃபனேஜில் கொண்டு விட்டுட்டு மாதம் ஒரு 15,000-20,000 ஆர்ஃபனேஜ் கொடுத்துருக்கலாம். இல்லை, எங்கள் அம்மாவை நாங்கள் தான் பார்க்கணும், என்னுடைய மனைவியை நான் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தில் உள்ளவங்க அவ்வளவு சந்தோஷமாய் அந்த தாயாரை சந்தோஷமா பார்க்குறாங்க. அந்த குடும்பத்தில் ஒரு தெய்வீக சமாதானம் இருக்கிறது. அல்லேலூயா. எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, முக்கியமா இந்த நாட்களில் இந்த ஆர்ஃபனேஜ் என்கிற போர்வையில், முதியோர்களை பராமரிப்பு என்கிற போர்வையில், முதியோர்களை பார்க்க வேண்டும் என்கிற போர்வையில் பெற்றோரை கொண்டு வருகிறதான தேவ பிள்ளைகள், ஒருவேளை ஜனங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எத்தனை கஷ்டப்பட்டாலும் நம்ம அப்பா அம்மாவை பார்க்க வேண்டிய பொறுப்பு, அதான் வசனம் அழகா சொல்லுது, விசாரிக்க வேண்டிய பொறுப்பு அந்தந்த தேவ பிள்ளைகளுக்கு தான் இருக்கிறது என்பதை பிள்ளைகள் மறந்து போய்விடக் கூடாது. அல்லேலூயா. நான் எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, அடிக்கடி இந்த காரியங்கள் நான் சபையில் சொல்லிக் கொடுப்பது உண்டு. நம்ம ஒரு காலம் நம்முடைய ஜீவன் இருக்கிற வரைக்கும் நம்முடைய பெற்றோர் ஆர்ஃபனேஜுக்கு போற அளவுக்கு நம்ம என்ன பண்ணாது, நம்ம அனுமதிக்கவே கூடாது. நம்ம பெற்றோருக்கு நம்ம ஒரு நேரம் உணவு கொடுத்து 2 நேரம் உணவு கொடுத்து நம்ம அவங்கள பராமரிக்கிறோம், பாதுகாக்கிறோம்னு சொன்னா அதே போல பாக்கியம் வேற எதுவுமே கிடையாது. ஆண்டவர் நல்லவர். எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, தேவன் நிச்சயமாய் அதற்குரிய பிரதிபலனை இம்மையிலும் தருவார், அவர் மறுமையிலும் தருகிறவராய் இருக்கிறார். அப்ப குடும்பத்தில் உள்ளவர்களை, மனைவியை, கணவனை, பிள்ளைகளை, பெற்றோரை, குடும்பத்தின் மக்களை, பெரியவர்களை விசாரிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை நாம் ஒரு காலம் மறந்து போய்விடக் கூடாது. அல்லேலூயா. கடைசியாக பார்க்கும்போது பிரைஸ் தி லார்ட், வாசிங்க பிலிப்பியருக்கு எழுதின நிருபம்
4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. The book of Philippians chapter 4 verse 10 வாசிங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. இல்லையோ பைபிள்ல? என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். பிலிப்பிய சபைக்கு ஊழியக்காரனாகிய பவுல் அழகா சொல்றாரு, என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் மனம் மலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் அதிகமாய் சந்தோஷப்பட்டேன். அப்போனா ஊழியரை விசாரிக்க வேண்டிய பொறுப்பு தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிறது. அல்லேலூயா. ஊழியரை விசாரிக்கிறது, ஊழியரை கனப்படுத்துறது, ஊழியருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டிய பொறுப்பு தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிறது. பாருங்க, பவுல் இந்த காரியத்தினால் அவர் மிகுந்த சந்தோஷப்படுறார். அப்போ இது இப்ப ஜஸ்ட் மாறாதான். ஒரு வாரம் 2 வாரம் 3 வாரம் சபைக்கு வரலன்னா இங்கே பாஸ்டர் ஃபோன் பண்ணுறாரா விசாரிக்கிறாரான்னு சொல்லி ஒன்று பார்க்கறது. பாஸ்டர் ஃபோன் பண்ணல, ஒருவேளை பாஸ்டருடைய மைண்டில் ஸ்கிப் ஆகி அவங்க வந்திருப்பாங்க, ஒருவேளை ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஆர் செகண்ட் சர்வீஸ் வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட் விட்டுருவோம் பாருங்க. ஆனால் அதுக்கப்புறம் பாஸ்டருக்கு எங்களை குறித்து ஒரு என்ன இல்லை, அக்கறையே கிடையாதுயா. பாருங்க, நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம சபையில் பிரதர் ஆப்ரஹாம்னு சொல்லி பிரதர் இருக்காரு. நான் கடந்த வாரத்தில் கூட அவர் விசிட் பண்ணேன், ப்ரேயர் பண்ணேன். பார்த்தீங்கன்னா அவர் ஊருக்கு போகிறாருன்னு சொன்னால், அவருடைய ஒய்ஃபுக்கு அவர் திருச்சியில் அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு, அவங்க படிக்கிறது எக்ஸாம் எழுதுக்கு போகிறாருன்னு சொன்னால், அவர் என்ன பண்ணுவாருன்னா சாட்டர்டே சொல்லிடுவார், பாஸ்டர் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஊருக்கு நாங்கள் போகிறோம், அதான் ஒய்ஃபுக்கு எக்ஸாம் இருக்குது, ஜோம் பண்ணிக்கோங்க, இந்த சண்டே எங்களுக்கு இங்கே சர்ச்சுக்கு என்ன பண்ண முடியாது, வர முடியாது, நாங்கள் எங்கே போயிடுவோம், நாங்கள் ஊரில் போய் அங்கே நாங்கள் சர்ச்சில் அட்டென்ட் பண்ணுறோம். இப்படி சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாருங்க, இந்த விசுவாசி அவர் என்ன பண்ணுறாருன்னா, சபைக்கு இந்த வாரம் வர முடியலை, அவர் வர முடியாத அவர் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க ஊருக்கு போறாருன்னு சொல்லி வரும்போது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பாருங்க, பாஸ்டர் விசாரிக்கிறாரா இல்ல நாங்க எங்களை அவர் விசாரிக்கிறாரா என்கிற விஷயம் அல்ல. பாருங்க, தேவ பிள்ளைகள் நாம் விசாரிக்கிறவளா இருக்கிற விஷயத்துல நாம் ஊழியரை விசாரிக்கிறவரா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால நான் விசாரிக்க மாட்டேன்னு சொல்லல, விசாரிக்க கூடாதுன்னு சொல்லல. ஒருவேளை ஜஸ்ட் மைண்ட்ல ஸ்கிப் ஆயிடுச்சுன்னு சொன்னா கூட பாருங்க, விசாரிக்கிற தன்மையிலே தேவ பிள்ளைகளும் நாம் அதில் இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறேன். அப்ப யார் யாரை விசாரிக்கணும்? முதல்ல விசாரிக்கும் போது திக்கற்றவர்களை, விதவைகளை, பலவீனத்தோடு காணப்படுகிறவர்களை, போராட்டத்தில் பிரச்சனையோடு இருக்கிறவர்களை சபை விசாரிக்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். தொடர்ந்து தன்னுடைய சொந்த குடும்பத்தாரை, முக்கியமாய் பெற்றோரை, கணவனை, மனைவியை, பிள்ளைகளை விசாரிக்க தேவ பிள்ளைகள் எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக ஊழியரை விசாரிக்க விசுவாச மக்கள் எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் விசாரிக்கிறது பாருங்க, அந்த விசாரிக்கிற சுபாவம் நம்முடைய தேவன் எப்படி விசாரிக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறாரோ அந்த குணாதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவராகிய தேவன் நம் விசாரிக்கிறவர் என்கிற விஷயத்தில் ஒரு 3 காரியங்களை கற்றுக் கொடுத்த 38 வருட வியாதியஸ்தனை ஆண்டவர் விசாரித்தார், ஆதாமை கர்த்தர் விசாரித்தார், தொடர்ந்து பேதுருவை கர்த்தர் விசாரித்தவராயிருந்தார். அந்த காலை வேளையில் நாமும் விசாரிக்கிற சுபாவம் உள்ளவர்களாய் விசாரிக்கிறவர்களாய் இருப்போம். விசாரிக்கிற நல்ல தேவனுடைய கருத்தில் நம்மை முழுவதுமாய் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் நாம் பாரப்படுவது உண்டு, என்னை இவங்க விசாரிக்கல, என்னை இவங்க கண்டுக்கவே இல்லை, எனக்கு இவங்க சமாதானமான வார்த்தையை சொல்லவே இல்லை, என்னை இவங்க பார்த்துட்டும் பார்க்காம போறாங்க என்கிற விஷயம் எல்லாம் நம்ம சொல்வது உண்டு. இந்த வேளையில் நம்மை விசாரிக்க ஒருவர் உண்டு என்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய தேவன். அவர் ஒரு கால் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல, ஒரு காலம் கைவிடுகிற தேவன் அல்ல. தேவ சமூகத்தில் நம்மை நாமே அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்னை விசாரிக்கிற நல்ல தேவனாய் நீர் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி, நீர் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி என்று சொல்லி கர்த்தர் மேல் பிரைஸ் தி லார்ட் விசுவாசத்தை வைத்துக் கொள்ளுவோம். கர்த்தர் மேல் விசுவாசத்தை வைத்துக் கொள்ளுவோம். பிரைஸ் தி லார்ட். இவங்க என்னை விசாரிக்கல, அவங்க என்னை விசாரிக்கலன்னு சொல்ல வேண்டாம். பாருங்க, ஒருவேளை கடந்த நாட்களிலே ஒரு சிலர் விசாரியாமல் இருந்தாலும் நம்ம இன்று வரைக்கும் கர்த்தர் நடத்தி இருக்கிறாரே என்று சொன்னால் அவர் இனியும் நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார்.
ஓ பிரைஸ் தி லார்ட். நாம் எதிர்பார்த்த இடங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பிரைஸ் தி லார்ட் நம்மை விசாரிப்பார்கள் என்று சொல்லி சிந்தித்த இடங்களிலே நம்மை விசாரியாமல் இருந்த சூழ்நிலையிலே இன்று வரைக்கும் கர்த்தர் கிருபையாய் நடத்தி வந்திருப்பார் என்று சொன்னார். இனிமேலும் நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்கள் கவலைகளை எல்லாம் இயேசுவின் மேல் வைத்து விடுங்கள். தேவன் மேல வைத்து விடுங்கள். அவர் விசாரிக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? தேவ சமூகத்தில் தாழ்த்துவோம், சமர்ப்பிப்போம். கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. கடைசி ஜெபத்தை சேவாளன் ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாரும் ஜெபத்தோடு காணப்படுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு. பிரைஸ் தி லார்ட். நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளிலேயும் தேவன் மகிமைப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி. விசேஷமாக கர்த்தாவே, வேத தியானத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து செல்லும் பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம், விசாரிக்கிற தன்மையை குறித்து அநேக அப்பா வேதத்தின் உதாரணத்தை காண்பித்து ஆண்டவரே எங்களுக்கு நீர் வழிகாட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி பலிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்கிறதான வேத வசனத்திலிருந்து அநேக விசாரிக்கிற காரியங்களை குறித்து நாங்கள் அப்பா ஸ்தோத்திரம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்த நல்ல தயவிற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் அப்பா ஸ்தோத்திரம் உபத்திரவத்தில் இருக்கிறவர்கள் நாங்கள் விசாரிக்கவும், சொந்த குடும்பத்தையும் ஊழியரை நாங்கள் விசாரிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு விசாரிப்பின் தன்மையை நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்த உதவி செய்யுங்க. உம்முடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு கரங்களை கொடுத்து ஒரு விசாரித்து கடந்து சொல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.